Taste the Daily. புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்குதல் குறித்து மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உண்மைக்கு புறம்பான பொய் தகவலை எடுத்துக் கூறி அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சாட்டியுள்ளதாக புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2020ஆம் ஆண்டு பாஜக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதுச்சேரியில் மின்துறை தனியார் மயமாக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டபோது சட்டமன்ற கூட்டத்தொடரில் தான் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது அப்போதைய முதலமைச்சர் நாராயணசாமி மின்துறை தனியார் மயமாக்கப்படாது என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதுச்சேரியில் மின் பகிர்மான கம்பெனியும் மின் கார்ப்பரேஷனும் இல்லாமல் சட்டத்திற்கு விரோதமாக மத்திய மாநில பாஜகவினர் தற்போதுள்ள மின்துறையை தனியார் மயமாக்கும் முடிவில் தீவிரமாக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மின்துறை தனியார் மயமாக்கப்படும் என்ற மக்கள் விரோத செயலை ஆரம்பத்திலிருந்தே உண்மையாக எதிர்த்து வரும் ஒரே கட்சி அதிமுக தான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பாதாள சாக்கடை அடைப்பை துப்புரவு பணியாளர்களை உள்ளே இறக்கி சுத்தம் செய்ய வைத்த விடியா அரசின் நகராட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. பெரியகுளம் நகராட்சியில் 30 வார்டுகளிலும் பாதாள சாக்கடை திட்டம் நடைமுறையில் உள்ளது. அவற்றிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் பெரியகுளம் வடகரை பொதுமையான கரைக்கு முன்பாக உள்ள பாதாள சாக்கடை கழிவுநீர் உந்து நிலையத்தில் சேகரிக்கப்பட்டு அங்கிருந்து பெரியகுளம் நகராட்சிக்கு சொந்தமாக உள்ள 100 ஏக்கர் புல் பண்ணையில் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்திற்கு ராட்சத மின் மோட்டார்கள் மூலம் அனுப்பப்படுகிறது. இந்த நிலையில் பாதாள சாக்கடை கழிவுநீர் உந்து நிலையத்தில் உள்ள கிணறுகளில் அடைப்பு ஏற்படும் போது துப்புரவு பணியாளர்களை கிணற்றுக்குள் இறக்கி வெறும் கைகளால் அவற்றை அள்ளி அப்புறப்படுத்தும் பணிகள் மேற்கொண்டு வருவது குறித்து வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது. இந்த வீடியோ மூலம் விடியா அரசு நிர்வாகம் துப்புரவு பணியாளர்களை எந்த அளவிற்கு நடத்துகிறது என்பதை அறிய முடிகிறது என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஆசாரிப்பள்ளம் சந்திப்பில் விடியா திமுக அரசின் பத்திரப்பதிவுத் துறையில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் திருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அதில் விடியா திமுக அரசால் எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொலை கொள்ளை நடைபெற்று வருகிறது என குற்றம் சாட்டியவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வள திருட்டை தடுக்க தவறிய விடியா திமுக அரசிற்கு இன்னும் ஓராண்டில் சாவுமணி அடிக்கும் நேரம் வந்துவிட்டது என தெரிவித்தார். இதில் நாகர்கோவில் மேற்கு மண்டல செயலாளர் ஜெவின் விசு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மேற்கு மண்டல துணை செயலாளர் ஜோசப் கனகராஜ், வார்டு செயலாளர் ஜோஸ்வின் வின்னர், மேற்கு பகுதி செயலாளர் செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு பேருந்து பழுதடைந்து நடுரோட்டில் நின்றதால் பயணிகளுக்கும் ஓட்டுநருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருவண்ணாமலையிலிருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி வந்த அரசு குளிர்சாதன பேருந்து செஞ்சி 4 முனை சந்திப்பு அருகே திடீரென பழுதடைந்து நின்றது. இந்த நிலையில் மாற்று பேருந்து வர வைப்பதாக நடத்துனர் கூறி வந்த நிலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாகியும் பேருந்து வராததால் பயணிகள் கொதிப்படைந்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா ஆட்சியில் ஓட்டை உடைசல் பேருந்துகள் அதிகமாக புழக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எதுக்குங்க ஸ்டேஷன் என்னன்னு கேளு. பஸ் 1 hour ஆயிடுச்சு.